ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும், சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அத சரி செய்யணுமோ அந்த விஷயங்கள நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்கள வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறதுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனால தாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடையுது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்ளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க, நெறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள வந்து நம்ம தவிர்த்துட்டு, அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்த வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதில்ல அப்படின்னுட்டு. சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளோதான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்டின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ சரி, காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. நவகிரகங்களின் முதல்வனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கா? உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய இவர ராசி அதிபதியாக கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இருண்டு போயிருக்கு? உங்ககிட்ட எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஏன் வாழ்றணும்னு இருக்கு. எதுக்கு தான் நான் வாழணும்? நெருப்பு மாரி எரிஞ்சுகிட்டு இருக்கு என்னுடைய மனசு. ஒருத்தர் கூட எனக்காக இல்லையோன்னு தோணுது. என் குடும்பம், என் நண்பர்கள், என்னோட உறவுக்காரங்க, என்னோட அப்பா, அம்மா, என்னுடைய உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு இன்னைக்கு நான் யாருக்குமே உதவியா இல்லையோன்னு தோணுது. நான் இந்த பூமிக்கே பாரமாலாம் இருக்கணும்னு கூட தோணுது மேடம். சொல்றீங்கல்ல? அது வேணாம். நெருப்பு அப்படிங்கிறது சுத்தமான ஒண்ணு. அதுல மாசு மறுவை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்களும் மத்தவங்களுக்கும் ஏன் கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னா, உங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க நெருப்பு அப்படிங்கிறவங்க மத்தவங்களுக்கு இப்ப பூஜை அறையிலயும், சமையல் அறையிலயும் நெருப்பு எதுக்காக பயன்படுது? அவங்களுடைய தேவைக்கு மட்டும். பூஜை அறையில கற்பூரத்த கொளுத்துவதற்கும், சமையல் அறையில நம்முடைய அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி தான் உங்கள மத்தவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்காண்டி அந்த நெருப்புடைய தகுதி தராதரம் குறைஞ்சிருமா? அவங்க 1000 சொல்லுவாங்க. மத்தவங்களுடைய விஷயத்த நீங்க காதுல போட்டுக்கிற வரைக்கும், மத்தவங்களுடைய கேலி கிண்டல்கள நீங்க அனுமதிக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படிதாங்க கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் அதிகமா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். உங்களுடைய உண்மை குணம் என்ன? கர்ஜிக்கக்கூடிய குணம். தேவையோ, தேவை இல்லையோ, முடியும், முடியாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க, ஏதோ ஒரு காரணத்தினாலயும், ஏதோ ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டும் இப்படி மாறிட்டீங்க. நீங்களே ஒரு நிமிஷம் சைலன்ட்டா உட்கார்ந்து கேட்டு பாருங்க உங்களுடைய மனசாட்சிக்கு. விரோதம் இல்லாம. நீங்க ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்திருப்பீங்க? சும்மா கொம்பு சீவி விட்ட என்ன சொல்றது? காளை மாதிரி சுத்திக்கிட்டு, சிங்கம் மாரி கர்ஜிச்சுக்கிட்டு. இப்பவும் நீங்க சிங்கம் தான். யாரும் என்னாலயும் பண்ண முடியாது. பாசத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும் உங்களால. இததான் உங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு, உங்களுடைய மனசு அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள எப்படி பயன்படுத்தலாங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா, கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய செயல்பாடுகள அடுத்தவங்க கணிக்காத மாதிரி மூடி மறைக்க பழகுங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா அமைய போகுது. மனசுல தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைய போகுது. நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சு அதே சிங்கமா திரும்பவும் வர போறீங்க. அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் இந்த தட்சிணாய காலத்த, இந்த புண்ணிய காலத்த பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யும். இத மனசுல வச்சுக்கிட்டு, ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றுன்னு இந்த அம்மனுடைய நாமத்த சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். நீங்களும் உங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி இருக்காளே அவர் கடக ராசியில பயணம் செய்யறாருங்க. இந்த மாசத்த நாம கடக மாசம் கூட சொல்லலாம். ஆடி காத்துல அம்மியும் பறக்கும், ஆடி பட்டம் தேடி வித அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன் சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிக்கு நாதன் அவர் என்ன செய்யறாரு? கடகராசியில பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு நல்ல விளைச்சல பெற போறாங்க இல்லையா விவசாயிகள்? அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாத்திக்க போறீங்க. பயன்படுத்திக்கோங்க. எந்தெந்த விஷயத்துல நீங்க சரியா இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த சிறப்பு மிக்க ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாய காலத்துடைய தொடக்கம் தான் ஆடி மாதம் இல்லையா? இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் கடகராசியில, பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில அமர போறாரு. கடகராசியில இப்ப இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆணி மாதம் 8ஆம் தேதி சிம்மத்துக்கு மாற போறாரு.
அடுத்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசியில இருக்கிறாரு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்துட்டு வரக்கூடிய 22ஆம் தேதி கடக ராசிக்கு பின்னோக்கி நகர போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு, அதாவது வக்ரகதியில. ராகு பகவான் மேஷ ராசியில இருக்காரு. கேது பகவான் துலாம் ராசியில பயணம் செய்யறாருங்க. இதன் அமைப்பின் காரணமா நம்முடைய சிம்ம ராசியுடைய பலன்கள்னு கேட்டீங்கன்னா, அரசனை போல கோலாட்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி. என்னது அரசனா? வேலைகளே சொல்லிடாதீங்க மேடம், எல்லாம் சிரிச்சிருவாங்க. வீட்டுல இருக்கவங்களே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில சமயம் நான் என்னதான் பண்றேனோ, எதுக்காக தான் பிறந்தவங்களாம் தோணுது. நான் எனக்குன்னு ஒரு பாதியை வகுத்து குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு போகணும், அதுக்கு தான் உழைச்சிட்டு இருக்கேன். பட் என்னுடைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு நாள் உழைப்பை நிறுத்தி பாருங்களேன், உங்க குடும்பம் எந்த அளவுக்கு திண்டாடும்னு. ஒரு டிப்ஸ் குடுக்கலாமா வீட்ல இருக்கவங்களுக்கு? உங்கள பத்தி வந்துட்டு யாரும் மதிக்கல, செய்யலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்ககிட்ட நான் இந்த மாரி வேலைக்கு போகல, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பாருங்களேன். தடால் அடி உங்க கால்ல வந்து விழுவாங்க. நீங்க அவங்கள அந்த ஒரு மன்னிப்பு கூட கேட்கக்கூடிய இடத்துல கூட வைக்கலாம் நீங்க. அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட தேவைகள நீங்க பூர்த்தி செய்றதுனால தான் உங்களுடைய செயல்பாடுகள் மதிக்கப்படல. தேவையறிந்து செய்ததாங்க அது பேரு உதவி. தேவையில்லாம போய் செஞ்சீங்க அப்படின்னாக்கா, அத வந்து பெருசா மதிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடுகளும் இப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதுல ஒரு கண்ணோட்டம், ஒரு தெளிவா வச்சுக்கோங்க. யாருக்கு தேவையோ அவங்க கேட்டதுக்கு பின்னாடி செய்யுங்க. முக்கியமா குடும்பத்த கூட விட்டுடலாம். கூட இருக்கிறவங்களுக்கு உதவி அப்படின்னுட்டு நீங்க போய் போய் வழிய வழிய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வீணாக போகும். இதெல்லாம் நெறைய பேர் இழந்திருக்கீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொழிலுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெறும் தூசிங்க. அத வந்துட்டு தூசி மாரி தட்டி விட்டுட்டு தொழில வந்து விரிவுபடுத்துவீங்க. வியாபாரத்த வந்து உயர்த்தணும் அப்படின்னுட்டு பகலா, அதாவது இரவு பகல் பார்க்காம பாடுபடுவீங்க. அதனால வீட்டுக்கு வர்றது கூட குறைச்சுப்பீங்க. வீடு கட்டி விக்கிற தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களா? நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஏன்னா, இந்த இப்ப தரேன், அப்ப தரேன்னு சொல்லிட்டு உங்கள தேவையில்லாம செலவு செய்ய வச்சு, உங்களுடைய தொழில விரிவுபடுத்த வச்சு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள நஷ்டத்துல ஆழ்த்துறதுக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. நீங்க மட்டும் கவனமா அந்த தொழில செஞ்சீங்க அப்படின்னாக்கா, நல்ல லாபம் பார்ப்பீங்க. தோப்பு குத்தகை எடுக்கிறது, உங்களுக்கு நல்ல வருமானங்க. விவசாயத்த பொறுத்தவரைக்கும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க. அதுக்கான ஏற்பாடும் கண்டிப்பா நடக்கும். திருமணம் ஆகாத சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது ஒரு காரணத்தினால நின்னு போகலாங்க. திருமணம் விஷயங்கள பேசுறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆடி மாதம் வேண்டாம். ஆடி மாதம் தவிர்த்து அதுக்கு அடுத்த மாதத்துல நீங்க பேசிக்கலாம். அடுத்த செங்கல், மணல் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தலம் ரொம்ப அமோகமா இருக்கு. சிறப்பா நடக்குங்க. இந்த கவர்மெண்ட் டெண்டர் எடுத்துலாம் வந்துட்டு தொழில் செய்வீங்க இல்லையா? இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல நல்ல லாபம் கிடைக்குங்க. அடுத்ததா தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முதலாளியோட மனசுல இடம் பிடிச்சிருவீங்க. இதன் காரணமா சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் தனியா நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல கூட உங்களுடைய முதலாளியே உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்கள பொறுத்தவரைக்கும் நான் சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதனுடன் சேர்த்து காளஹஸ்தி நாதரை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் பறந்தோடுங்க. சரிங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஜூலை மாதத்துடைய சிம்ம ராசியுடைய பொது பலன்கள். இப்போ அதனுடன் சேர்த்து நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்களா கிடைக்குங்க. அந்த வகையில மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புத்திசாலிங்க. புத்திசாலியா பிறந்து பிறரை வந்து தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இயல்பாவே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திர நாதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல சஞ்சரிச்சு குடும்பத்துல குழப்பம், வரவுல இருந்த தடை, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலைமையை உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் மாத்தி உங்களை வெற்றியாளரா மாத்தி கொடுக்கும். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். முக்கியமா 7ஆம் இடத்துல சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கி வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுங்க. கூட்டு தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவாங்க. உங்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. பணவரவு எதிர்பார்த்த அளவுல இருக்குங்க. தொழில்ல, வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த காலத்துடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அஷ்டமஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறனால எந்த ஒரு செயலையும் ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையா செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு.
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜூலை மாதத்துடைய 25, 26 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 19, 28 மற்றும் ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா, விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தீப ஒளி மாதிரி பிரகாசிக்கும் ஆற்றலுடன் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே நன்மைகளை வழங்கிட இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், வரவு அதிகரிக்கும், பொருளாதார நிலை மேம்பாடு அடையும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்திலையும் குரு பாத்தீங்கன்னாக்கா ஜீவனஸ்தானத்திலையும் இருக்கிறதுனாலையும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலையும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையா செயல்படுறது நல்லது. இல்ல கொஞ்சம் நான் அப்படி இப்படி இருப்பேன் அப்படின்னாக்க தேவையில்லாத வம்பு வழக்குல மாட்டிப்பீங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அலாட்டை கொடுக்குது, தம்பி இதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளை விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்கு எதிரிகளால ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலக ஆரம்பிக்குங்க. ரொம்பவே இழுபறியா இருந்த வழக்குகள் எல்லாமே சாதகமா முடியும். உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். சனி பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுடைய நெருக்கடிகளை மாற்றி கொடுக்கும். செல்வாக்கு உயரும், நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கேந்திர பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செயல்ல வேகம் இருக்கும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், விவசாயம் செழிக்கும். ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகள்ல மட்டும் கூடுதல் கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றம் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம்னு கேட்டினாக்கா ஜூலை 26, 27 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 19, 24, 28 ஆகஸ்ட்ல 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகுங்க. அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிச்சு காட்டக்கூடிய சக்தி பெற்ற உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் போராடிதான் முடிக்க வேண்டியிருக்குங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு உறக்கம் தேவைப்படுது. அரசு பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பொருளாதார நெருக்கடிகள் மட்டும் விலகி போங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தடைப்பட்டிருந்த வேலைகள் கண்டிப்பா நடக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் தடைகளை, தாமதங்களை ஏற்படுத்தலாங்க. குடும்ப சுக சத்ரு ஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு அப்படிங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல்நிலை சீராக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தலைமையோட கண்டிப்புக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வாக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டுங்க. போட்டியாளர்களால உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நினைச்சதை நினைச்ச மாதிரி நடத்திடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை 27 அந்த நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 19, 28 ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சீரும் சிறப்பையும் அள்ளி தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு. ஒரு சில விஷயங்களை மட்டும் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னாக்கா போதும், வெற்றி உங்க பக்கம்தான். உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமா தான் இந்த ஆடி மாதத்துடைய ஆக்கமே இருக்கு. சோ பயன்படுத்திக்கோங்க. அனுதினமும் சூரிய பகவானுடைய வழிபாடும், அனுதினமும் அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு அருள் அள்ளி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி.